வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாங்காய் ரசம் பண்ண போறோம். இப்போ மாங்காய் சீசன்ஸ், மாங்காய் ரசம் பண்ணிட்டு அப்புறம் உருளைக்கிழங்கு கறி, இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். மாங்காய் ரசத்துக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் எப்பயும் போல ஒரே ஒரு தக்காளி, கொஞ்சம் உப்பு, கருவேப்பிலை போட்டு கையில் கசக்கி ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன். சரியா? இப்போ என்ன பண்ண போறோம்னா, இல்லை கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். அப்புறம் ரசப்பொடி கொஞ்சம், 2 பச்சை மிளகா, ஒரு அரை இன்ச்சுக்கு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட நல்ல ஒரு டம்ளர் தண்ணி விட்டு கொதிக்க விட்டுருவோம். அந்த பக்கம் வந்து ரசத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்கட்டும், கொதிக்கட்டும். அதுக்குள்ளே இந்த பக்கம் வந்து கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன். உருளைக்கிழங்கு கறிக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை தாளிச்சிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சுருக்கிறேன் உருளைக்கிழங்கு, மஞ்சள் பொடி, தேவையான உப்பு, இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சிடலாம். வேகட்டும், உருளைக்கிழங்கு வேகட்டும். அதுக்குள்ள வந்து ரசத்துக்கு வந்து ஒரு அரை கப்பு இல்லைன்னா ஒரு கரண்டி வந்து தோரம்பருப்பு எடுத்துக்கோங்க. மாங்காய் வந்து ஒரு மீடியம் சைஸ்ல ஒரு மாங்காய், அந்த புளிப்புக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அதான் ரசத்தோட புளிப்பே, வேறு எதுவுமே கிடையாது. அதனால ஒரு கரண்டி தோரம்பருப்பு, ஒரு மாங்காய் நல்லா தோலெல்லாம் சீவிட்டு கட் பண்ணிட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடியும் பெருங்காயமும் போட்டு வேக வச்சு எடுத்துக்க போறோம். நம்ம நல்ல ஒரு கரண்டி தோரம்பருப்பு, அதுக்கப்புறம் நல்ல ஒரே ஒரு மாங்காய், புளிப்பு மாங்காவை எடுத்துக்கோங்க. ஒரு மீடியம் ஃப்ளேமில் 4-5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நல்லா தோரம்பருப்பும் மாங்காயும் நல்லா வெந்திருக்கு. நல்லா மசிச்சு எடுத்துப்போம். இதை ரசத்துக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு ரசப்பொடியெலாம் போட்டு நல்ல ஒரு கொதி வந்துடுது. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம மாங்காயும் பருப்பும் வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, நல்லா அதை மசிச்சு கரைச்சி எடுத்துட்டேன். அதை சேர்த்துடலாம். ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம், பட் கொஞ்சம் உப்பு தேவை, போட்டுடலாம். கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம், அந்த டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ இதுலேயே வந்து நல்லா நுரைச்சி வருது பாருங்க ரசம். இதுலேயே வந்து மிளகு, சீரக பொடி சேர்த்துடலாம். இந்த பக்கம் உருளைக்கிழங்கு வந்துருத்தான்னு பார்த்துடலாம். அதுக்குள்ள உருளைக்கிழங்கு வந்துருத்து, காரம் சேர்த்துடலாம். காரத்துக்கு வரமிளகா பொடி, பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். இந்த பக்கம் உருளைக்கிழங்கு ரோஸ்ட் ஆகிட்டு இருக்கட்டும். ரசம் நல்லா நுரைச்சி வந்துடுது, நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ தாளிச்சிடலாம். ஒரே ஒரு ஸ்பூன் நெய், கடுகு, சீரகம், ஒரே ஒரு பிஞ்ச் வெந்தயம், கொஞ்சம் கருவேப்பிலை, அவ்வளோதான். நம்மளுடைய மாங்காய் ரசம் ரெடி. ரசத்துக்கு மேலாக கடா பெருங்காயம் ஒரு சிட்டிகை சேர்த்துக்கலாம். ஒரு சிட்டிகை கடா பெருங்காயம். உருளைக்கிழங்கு அப்படியே பரத்தி விட்டுருவோம், அது பாட்டு ரோஸ்ட் ஆகிட்டு இருக்கட்டும். அவ்வளோதான். இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்துருப்பீங்க. ரொம்ப சிம்பிள் சமையல் தான். மாங்காய் ரசம், அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு காரக்கறி, அவ்வளோதான். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாங்காய் ரசம் வந்து நல்ல சுட சாதத்தில் நல்லா ஓட பிசைஞ்சிட்டு இந்த காரக்கறியும் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் மாங்காய் ரசம் ட்ரை பண்ணி பார்க்காதவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, ஜிபிசி பெருங்காயமுடைய ஃபோன் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட லிங்க்கும் ஃபோன் நம்பரும் இருக்குது. தேவைப்படுறவங்க கண்டிப்பாக வாங்கிக்கலாம். ரொம்பவே நல்ல வாசனையாகவே இருக்கும். ஸோ இன்னைக்கு ரெசிபியை டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.